ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்எஸ் டைனி அட்வென்ச்சர்ஸ் சேனல். ஒரு $1000 குட்டியா ஒரு ஸ்ரீலங்கா ட்ரிப் போவோமா? நம்ம போனது வந்துட்டு சென்னை டு கொலம்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ரொம்ப நீட்டா இருந்தது, நல்ல வெல் மெயின்டைன்டா இருந்துச்சு. 1 hour ஃபிளைட் தான் ஃப்ரம் சென்னை டு கொலம்போ. ஃபிளைட் ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. நம்ம ட்ரிப் பார்த்தீங்கன்னா 5 nights ட்ரிப் ஃபார் $1000 ஒரு டிராவல் ஏஜென்சி கிட்ட பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்டே பண்ண போகிறது 1 night இன் கொலம்போ, 2 nights இன் வரைலியா அண்ட் 2 nights இன் பென்டோட்டா. எங்களோட பேபி வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு ஏர்போர்ட்லேயே நல்லா தூங்கிட்டதால ஃப்ளைட்டில் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருந்தாங்க. 1 hour ஷார்ட் ஃப்ளைட்டுங்கிறதால அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸ்ரீலங்காக்குள்ள என்டர் ஆகிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பந்தரநாயக்கே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். நம்ம இமிகிரேஷன்லாம் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு வெளியே வந்தோம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஏஜென்சி கிட்ட பேசி வச்சிருந்தோம், இது மாதிரி நம்ம எங்களை சர்ப்ரைஸாக வெல்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அந்த ஏஜென்சி ஆளு வந்திருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா டிரைவர், அவர் பேர் வந்து தனஞ்சயா. அவர் அழகாக க்யூட்டாக பாருங்க, அவ்வளோ அழகாக பாருங்க. அழகாக வந்து நம்மளுக்கு கார்லெலாம் போட்டு நல்லா ஸ்மைலிங் ஃபேஸில் வெல்கம் பண்ணார். நம்ம பாப்பாவுக்கு என்னன்னு புரியல, என்ன பண்ணுறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தா அழகாக அவர் க்யூட்டாக வெல்கம் பண்ணிட்டு நம்ம காரில் பிக்கப் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கும் ஹோட்டலுக்கும் ஒரு 30 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஹைவேஸ்லாம் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். நல்லா 5-6 லேன்ஸ் நல்லா வச்சு பக்கத்தில் பாருங்கள், நல்லா டால் ரைஸ் பில்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரைடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்ரீலங்கா சிட்டி, கொலம்போ சிட்டி. அழகாக அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா ஒரு ஏதோ ஒரு வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரி இருக்காங்க. அது நம்ம ஸ்ரீலங்கா தான். பாருங்கள், ஆட்டோ கூட பாருங்கள், நம்ம ஒரு ஆட்டோ மாதிரி தான் இருக்குது பாருங்கள், அழகாக க்ரீன். பட் இங்கே நம்ம சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், பட் அங்கே எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். இதுதான் நம்ம ஸ்டே பண்ற ஹோட்டல், கிராண்ட்வெல் கொலம்போ ஹோட்டல். ஆக்சுவலாக ஏஜென்சி எங்களுக்கு வேற ஹோட்டல் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் கூகுளில் பார்க்கும்போது எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டல் தான் வேணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டு இந்த ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டலோட ஹைலைட்டே இதோட ஸ்கைலைன் இன்ஃபினிட்டி பூல் தான். அதை நான் உங்களுக்கு அப்கமிங் ஷாப்ஸில் காட்டுறேன். ஸ்லோவாக நம்ம ரூமுக்கு போகலாம். எங்களுக்கு அலோட் பண்ண ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 50th ஃப்ளோர். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து பீச் வியூ கிடைக்கல. எங்களுக்கு வந்து சிட்டி வியூ கொடுத்தாங்க. வாங்க நம்ம ஸ்லோவாக உள்ள போகலாம். இதுதான் நம்ம ரூம் நம்பர் 1612. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்க்கலாம். வாவ், நல்ல லக்ஸரியஸாக ஸ்பேஷியஸாக இருந்துச்சு ரூம். பாத்ரூம் தான் இதோட ஹைலைட். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சிருந்தாங்க. அந்த க்ளாசட் கூட ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் ஓப்பனிங் எங்களுக்கு அது ரொம்ப நியூவாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாத் டப்பும் சரி, நம்மளோட ரூமும் சரி, சிட்டி வியூ 16th ஃப்ளோர்லேருந்து அந்த சிட்டியை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஈவினிங் சைட் சீயிங் கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கொலம்போ லோட்டஸ் டவர். இது ரொம்ப நல்லா அழகாக டாலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது மேலே போனால் லிஃப்ட்டில் தான் போகணும். நம்மளோட டிரைவர் அழகாக நம்ம மேலே கூப்பிட்டு போனார். இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள், என்ன ஒரு பிரம்மாண்டமான வியூ பாருங்கள். ஃபுல் சிட்டியும் கவர் ஆயிருக்கு அழகாக. நம்ம பாப்பாவும் நல்லா நல்லா காற்று வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஸ்ரீலங்கா பிரேமதாசா ஸ்டேடியம் இருக்குது, நல்லா ஜூம் பண்ணி நாங்கள் பார்த்தோம். சிட்டி வியூ இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய டால் ரைஸ் பில்டிங்ஸ் இருந்துச்சு. நம்ம சென்னை மாதிரி இல்லாம இங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. பீச் வியூவும் சூப்பரா இருந்தது. ஒரு ஃபாரின் ஃபீல் இருந்தது இந்த சிட்டி.
ஃபாஸ்ட்டாக நாங்கள் சுற்றி பார்த்தோம். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே அப்படியே வந்துட்டோம். கீழே சொவினியர் ஷாப் இருந்துச்சு. அங்கே எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் போயிட்டோம். கீழே வந்தோம். அப்படி ஈவினிங் ஆகிட்டு அந்த லைட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணாங்க. அட்லைட் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அப்படியே நாங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்பு வந்து ஸ்டால் அப்படியே குழம்பு வந்தோம். ஒரு சூப்பராக இருக்கும் குழம்பு. பிரம்மாண்டமாக அழகாக லைட்ஸ்லாம் போட்டு அப்படியே காமாக ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. டுடே மார்னிங் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இன்ஃபினிட்டி பூலுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டலோட ஹைலைட்டே இந்த இன்ஃபினிட்டி பூல் தான். இது ஒரு மாதிரி ஓஷன் வியூ ஸ்கைலைன் இன்ஃபினிட்டி பூல். நாங்கள் 3 பேர் மட்டும் தான் இந்த ட்ரிப் வந்ததால நாங்கள் வந்துட்டு ரவுண்ட்ஸ் எடுத்து தான் குளிச்சோம். ஃபர்ஸ்ட் அவங்க பேபி பார்த்துக்கிட்டாங்க, நான் தண்ணியில் இறங்கி கொஞ்சம் நேரம் விளையாண்டேன். அதுக்கப்புறம் நான் பேபி பார்த்துக்கிட்டு அவங்க தண்ணியில் இறங்கி கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் இங்கேயே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிராண்ட்வெல் ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு நுவாரா எலியாக்கு கிளம்பிட்டோம். ஆன் த வேல நம்ம பின்னவாலா எலிஃபென்ட் ஆர்ஃபனேஜ்க்கு போனோம். பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ரைடும் நாங்கள் போனோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, பேலன்ஸ் கிடைக்கல. பாப்பாவை செட்டில் வச்சுட்டு பின்னாடி வயசு உட்காந்துருந்தாங்க. பட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இட் வாஸ் நைஸ் ரைட். அங்கேயே பக்கத்துலேயே அந்த ஷாப் மாதிரி இருக்குது. அதை வாங்கிட்டு எலிஃபெண்ட்டுக்கு நம்ம ஃபீட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு எலிஃபெண்ட்டுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். எலிஃபெண்ட் பாருங்க எவ்வளோ அழகாக வாங்கி நம்ம சாப்பிடுது. இந்த இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா எலிஃபெண்ட்டை பாஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஸோ உடனே வந்துட்டு இவங்க தண்ணியில் இருந்து நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. எலிஃபெண்ட்டை போயிட்டு அழகாக சமத்தாக போயிட்டு அந்த ரிவரில் கற்றுக்கிச்சு.
நம்ம இப்போ வந்துட்டோம், நுவாரவேலியால இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அங்க லக்கியா என்னன்னா அங்க இருக்க நிறைய பேருக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தது, எல்லாமே ஸ்ரீலங்கன் தமிழ் இருந்தாங்க. அதனால இன்னொரு ட்ரிப் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இதான் நம்ம ஹோட்டல் ரூம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எந்திரிச்சு சைட்சீயிங் கிளம்பிட்டோம். அது ஃபர்ஸ்ட் நம்ம போன பிளேஸ் தான் இந்த சீதா டெம்பிள். இங்க தான் வந்துட்டு ஹனுமான் வந்துட்டு சீதாவை வந்துட்டு மீட் பண்ணதா சொன்னாங்க. அந்த ஹனுமான் கால் வச்ச தடம் கூட இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஃபேமஸான பிளேஸ் இருக்குன்னு சொன்னாங்க, நைனாஸ் பிரிட்ஜ். அந்த இடத்துல நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்தா அது ரொம்ப கீழே இறங்கி போகணும். ரொம்ப ஸ்லிப்பரா இருந்தது, பேபி வச்சு கஷ்டமா இருந்தது. பட் ஸ்டில் வி மேனேஜ் டு கோ தேர். இதுதான் அந்த நைனாஸ் பிரிட்ஜ். பிரிட்ஜ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பிரிட்ஜ்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு ட்ரெயின் போகுமா. இந்த ட்ரெயின் வந்துட்டு ஸ்பெசிபிக் டைமிங்ஸ்ல தான் போகும். நிறைய டூரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரெயின் ரைடே என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக ட்ரெயின் புக் பண்ணுவாங்க. பட் நம்ம பேபி வச்சுட்டு பண்ணதால நமக்கு வந்துட்டு இது செட் ஆகாது, நம்ம ஜஸ்ட் பிரிட்ஜ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிட்ஜ் பார்க்கறதுக்காக வந்தோம். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த பக்கம் கிரீனரி, அந்த பக்கம் கிரீனரி, நடுவில் அந்த நைனாஸ் பிரிட்ஜ் வந்துட்டு ரொம்ப சீனிக்கா இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் போன டைம்லேயே ஒரு ட்ரெயின் வந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே அங்கே இருந்த டூரிஸ்ட் எல்லாரையும் ஓரமாக போங்க, அப்படி சைடாக போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாரும் சைடாக போயிட்டோம். ஸோ சைடாக போய் நின்றுட்டு அங்கேருந்து இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணுறதை பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ட்ரெயின் ரயில்ல டிராவல் பண்ணாங்க. இந்த பிரிட்ஜ் வரும்போது இந்த மாதிரி வெளியில நின்றுட்டு தான் போஸ்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம நைனாஸ் பிரிட்ஜ் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டோம். அப்போ ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லக்கிலி நாங்கள் நெக்ஸ்ட் போன ஃப்ளைட் வந்துட்டு விக்டோரியா பார்க். கொஞ்சம் மழை நின்றுட்டு லைட்டாக தூரல் தான் போட்டுச்சு. பாப்பாவும் தூங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து வந்தோம். அகெயின் இது நமக்கு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி தான் இருந்தது. க்ரௌடும் இல்லை, பட் பிளேசஸ்லாம் ரொம்ப சீனிக்காக இருந்தது. அங்கங்கே வந்து ஜென் கார்டன் மாதிரி வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பி ஹோட்டல் ரூம் போயிட்டோம் ஈவினிங்கு. அப்புறம் அங்கே ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணோம், ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம். பாப்பா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. பட் அவளுக்கு கொடுக்கக்கூடாது, பட் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் அவளுக்கு கொடுத்தோம். அவளை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்துட்டு ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் போகிறது வந்துட்டு பென்டோட்டா. ஆன் த டேயில் வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டிரைவர் வந்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணாரு. பட் இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப பிக்காக, ரொம்ப வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கே. இது வந்துட்டு ஒரு மாதிரி வீடியோஸில், யூடியூப் வீடியோஸில் இல்லை வந்துட்டு வால்பேப்பர்ஸில் பார்த்த ஒரு பிளேஸ் வந்துட்டு நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இங்கே நின்றுட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பென்டோட்டால இருக்க ஏர்ல்ஸ் ரீஃப் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்.
அந்த ரெசார்ட் உள்ளே பீச் இருக்கு. அப்படியே நாங்கள் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த பீச் பார்க்க போயிட்டு, ஸோ அது சன்செட் டைம், ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பீச்சில் வந்துட்டு நாங்கள் நின்று கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அந்த சன்செட்லாம் பார்த்துட்டு, இது ப்ரைவேட் பீச்சுங்கிறதால க்ரௌடும் இல்லை, பீச் ரொம்ப க்ளீனாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பீச் ஆக்சுவலாக நாங்கள் இந்தியாவில் எப்போ பார்த்தோம், பார்த்தா ஸ்ரீலங்கா தான் ஃபர்ஸ்ட் கால வச்சா. ஃபர்ஸ்ட் லைட்டாக பயந்துட்டா, பட் அதுக்கப்புறம் அவளுக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே அந்த வியூ ரசிச்சிருந்தோம். அங்கே ஒருத்தர் கான்சர்ட் பண்ணிட்டு இருந்தாரு, கிட்டார்லாம் வச்சுட்டு பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அழகாக பாட்டு பாடி ஸ்ரீலங்கன் சாங்லாம் பண்ணாரு, சுராங்கனி சாங்லாம் பாடி அழகாக நம்மளுக்கு என்டர்டைன் பண்ணாரு. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் போனது வந்துட்டு இங்கே இருக்கிற ஃபேமஸ் டர்ட்டில் ஹேட்சரி. ஸோ நம்ம போனது கோஸ்கோடா டர்ட்டில் ஹேட்சரி. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் டிஃப்ரெண்ட் ஏஜ்ல டிஃப்ரெண்ட் இதில் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே அழகாக ஒன்றா நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா மது ரிவர் போட் ரைட். நானும் நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்படியே அது குட்டி குட்டி பிளேஸ்க்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போச்சு. அங்கே பாருங்கள் நிறைய போட்ஸ்லாம் போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ல. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அலப்பே கேரளா மாதிரி இருந்தது இந்த இடம். இந்த ஸ்ரீலங்காவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் பிளேஸ் ஆஃப்
கேரளா மாதிரி தான் அது நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வெக்கேஷன் போகணுன்னா, ஷார்ட்டாக போகணுன்னா, அதுவும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வாங்க, நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே ஒரு சின்னமன் ஐலாண்ட் ஒன்று கூட்டு போனாங்க. எப்படி நம்ம இது இருக்குல்ல, நம்ம சின்னமன்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அது இங்கே ஸ்பெஷலாகவே செய்கிறாங்க. இங்கே அந்த மரத்துலேருந்து அந்த பட்டை எடுத்து அழகாக செய்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி செய்கிறாரு பாருங்கள், சூப்பர் அழகாக செஞ்சு. ஆக்சுவலாக அதோட அவுட்டர் லேயர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பட்டை, அதாவது சின்னமன். அப்புறம் அப்படியே கிளம்பி கால் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும், அதாவது சவுத் ஆஃப் ஸ்ரீலங்கா. பாருங்க, இது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா கால் ஸ்டேடியம் இருக்கு, கால் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். நம்ம கிரிக்கெட் நடக்கும்போது இந்த கால் கோர்ட்லேருந்து இங்கே இந்த ஸ்டேடியத்தை பார்ப்பாங்க, கிரிக்கெட் நடந்தால் இங்கேருந்து பார்ப்பாங்க ஸ்ரீலங்கன் பீப்புள். இங்கே பாருங்க, இப்போ எதுவும் மேட்ச் நடக்கல, பட் ஸ்டில் இதுதான் கிரவுண்டு, நல்லா பார்த்துக்கேன்.
இதான் வந்து கால் ஃபோர்ட். ஒரு அழகாக இருக்கு பாருங்கள். இங்கே நாங்கள் சுற்றி பார்த்தோம். சூப்பராக அழகாக இருந்தது. ரிலாக்ஸாக ஒரு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் எழுந்து பாப்பாவுக்கு ஆக்சுவலாக 11th மந்த் முடியுது. நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. மந்த்லி நாங்கள் பாப்பாவுக்கு கேக் வெட்டுவோம். எப்போ பிறந்தாலும் அவள் வந்து Feb 22, 2023 பிறந்தா. அதனால எவ்ரி மந்த், அதாவது 22nd of every month நாங்கள் கேக் வெட்டுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்தியாவுக்கு. ட்ரிப் முடிஞ்சிச்சு. என்னன்னா டிரைவர் அன்னைக்கு வரல. அவருக்கு ஏதோ வீட்டில் ஏதோ ஃபேமிலி ஏதோ ஒரு ஒர்க் இருந்தது. அதனால வேற ஒரு டிரைவர் அனுப்பிச்சுட்டாரு. அவர் அழகாக எங்களை சேஃபாக ட்ராப் பண்ணிட்டு கொலம்போ சேம் பந்தனாக ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணி நான் போயிட்டாரு. அப்புறம் பாப்பா நான் உள்ள செக்இன் பண்ணிட்டு உள்ள வந்தோம். அப்புறம் நாங்கள் ஒரு லவுஞ்சில் வந்தோம். என்னன்னா பாப்பாக்கு மட்டும் நாங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் பாப்பா சாப்பிடுவோம். அதனால நாங்கள் லவுஞ்சில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து நான் பே பண்ணலாம் பார்த்தேன். பட் அவங்க ஃப்ரீயாகவே காம்ப்ளிமெண்ட் பாப்பா கொடுத்தாங்க. ஓகே, இதோட நம்ம ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.